சத்தியம் பேசுகிறார் என்று வேதம் சொல்கிறது. என் அன்பு மகளே, கர்த்தர் உன் அருகிலே இருக்கிறார். என் கர்த்தர் உன் அருகிலே இருக்கிறார். நீ யாரையும் பார்க்க வேண்டாம், நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். வாயில் விரிவாய்க்கிற அபிஷேகத்தை நிறைந்திருக்கிறது. அந்நிய பாஷை பேசி ஆண்டவரை கொஞ்ச நேரம் துதிக்கலாமா, கொஞ்ச நேரம் துதிக்கலாமா? ஏதோ ஒரு செய்தி நான் கேட்டுக்கொண்டு எனவே நான் போகக்கூடாது. இந்த ஆண்டு எனக்கு மிக ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இதனுடைய வாழ்க்கை எதுவுமே நடக்கல, என் வாழ்க்கை எந்த ஒரு காரியமே எனக்கு வாய்க்கல என்று நினைக்கிறாயா? கர்த்தர் சொல்கிறார், நீ அதிசயங்களை காண செய்வேன். நீங்கள் 7:15 சொல்லுது, உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வாயில் விரிவாய்க்கிறது, வாயில் விரிவாய்க்கிறது. ஆண்டவரே, என்னை அபிஷேகிக்கப்பா, என்னை அபிஷேகிக்கப்பா. என்ன நான் புதிய பலத்தோடு கூட கடந்து போனோம், புதிய பலத்தோடு கூட கடந்து போனோம், ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையோடு நான் கடந்து போனோம். நீங்க ஆண்டவர் ஆராதிங்க, ஆண்டவர் ஆராதிங்க. ஒரு நல்ல தருணத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம், நல்ல ஒரு தருணத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஆராதிங்க, பாடல பாடி நம்ம ஆராதிக்கலாமா? மீண்டுமாக வாசலாரே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். நீதி நன்மையாரே பாடலாம் சேர்ந்து பாடலாம். நிற்கிறோம், ஆரம்பம் அன்பு கூட வந்தோம்.
புதிய அபிஷேகம் உடைய மகளான அபிஷேகம் அதை பெற்றுக்கோ அதை பெற்றுக்கோ அதை பெற்றுக்கோ அபிஷேகம் அபிஷேகம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். அல்லேலூயா அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க செய்தி கொடுக்கறது நீங்க ஒரு வித்தியாசமா தான் இருக்கும். பைபிள் ரீடிங் பண்றவங்க நீங்க மைக் வச்சுக்கோங்க, எல்லாரும் வாசிக்கணும். 1 hour டைம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். என்னை பற்றி சொல்லணும் வேணுமென்றால் நான் மடிப்பாக்கத்தில் இருக்கிறேன். இதை நான் அறிவுப்படுத்திக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் சபைக்கு வர்றதுனால என்னோட அறிவுப்படுத்திக்கிறேன். நான் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவன். கூட பிறந்தது பார்த்தீங்கன்னா 7 பேர், 6 பொண்ணுக்கு நான் ஒரு பையன். என் வாழ்க்கையில் என் டெஸ்டிமனிலாம் சொல்லணும்னா ரொம்ப டைம் ஆகாது. அதனால் நீங்கள் இந்த இடத்துல உங்களை தூங்கக்கூடாது. அதனால் நீங்கள் எழுத்திருந்து நீங்கள் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கிறதுக்காக இந்த ஒரு நல்ல ஒரு தருணம். தூத்துக்குடி மாவட்டத்தில் நான் பிறந்து விழுந்து 6 பெண் பிள்ளைகள், ஒரு சகோதரி, அப்படி நான் வாழ்ந்தேன். என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு கரடுமுரடான பாதைகள் நான் சாட்ட சொல்லி முடிக்கிறேன். சென்னையில் நான் 2004 ஒரு பிஸ்னஸ்க்காக வந்தேன். பிஸ்னஸில் 1 கோடி ரூபாய்க்கு மேலே எனக்கு லாஸு. அது மாத்திரமில்லை, 2011 10 அந்த ஃபீல்டு சினி ஃபீல்டில் இருந்தேன். சினி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர், டாக்டர், வெளியில் இடத்துலாம் பண்ணி எதுவுமே சக்ஸஸ்ஃபுல் ஆகலை, வெளியில் வந்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2011 ஜெயில் வாழ்க்கை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இடத்துல அந்த 2025 நான் உங்களோடு கூட நான் அந்த வார்த்தையை நான் கொடுக்குறேன்னா, அப்பா இறைமையா 1:5 சொல்லுது, உன்னை தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்பே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நீ கர்ப்பத்திலே வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி அநேக ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளிட்டேன் அந்த வார்த்தையை கொடுத்தார். எத்தனையோ நாட்கள் நான் ஏன் திறக்கணும், இந்த பூமியில நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிலாம் நினைத்த நாட்கள் உண்டு. பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பலவீனமானவன். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உள்ள ஒரு வறுமை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் வாழ்ந்தேன். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பலவான்களை அல்ல பலவீனர்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் இல்லையா? ஆமாம், நீதிமான் அதாவது ஐஸ்வர்யவானை அல்ல கர்த்தரை தான் ஆண்டு தெரிந்து கொள்கிறார். அதனால கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இந்த இடத்துல நாங்கள் ஒரு செய்தியை கொடுப்பதற்கு உண்மையில நிற்பதற்கு கர்த்தருடைய கிருபை. எப்படியோ கஷ்டப்பட்டு எப்படியோ வாழ்ந்து நாங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் சாட்சிகள் நிறைய சொல்லலாம். சாட்சி சொல்றதுக்கு ஒரு நாள் கட்ட சுத்தமான நான் சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் வாழ்ந்தேன். ஆண்டோட புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமாம், இந்த நாளிலே கூட அன்போடு கூட இந்த திருச்சபையிலே இந்த புதிய செய்தி கொடுக்கும்படியாக கொடுத்த வாய்ப்பு கொடுத்த அன்பில் என்னுடைய அன்பில் அவங்க போஸ்ட் அவர்களுக்கு அற்புத விசுவாச முறைகள் மூலமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம மெய்யான ஒளி திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த புதிய வாக்குத்தத்தம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் இந்த திருச்சபைக்கு கொடுக்கிற புதிய வருடம் 2022ஆம் ஆண்டு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. யாரும் பைபிள் எடுத்துக்கூடாது. நீங்கள் பைபிள் எடுத்துக்கோங்க. வாசிக்கிறவங்க என்னோட கூட மைக்கு கொடுக்குறேங்க. அவங்களுக்கு நான் நிறைய சில வசனங்கள் நிறைய சொல்லுவேன். அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிக்கூறு. ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்துல கொடுக்கிற ஒரு புதிய வாக்குத்தத்தம், சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு. இதுல 3 காரியங்களை நம்ம பார்க்க முடியும். முதலாவது என்ன சொல்லிருக்குது? கெம்பீரித்து பாடு. 2வது ஆர்ப்பரியுங்கள். 3வதாக நீ மகிழ்ந்து களிக்கூறு.
முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீ கெம்பரித்து பாடு. இந்த புதிய வருடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கெம்பரித்து பாடு. ஒருவேளை அந்த புதிய வருஷத்துல நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கையிலே நீங்க சோர்ந்து போய் ஆண்டவர் சமூகத்துல நீங்க பாடி மகிழ்ந்து இவனை கெம்பரித்து ஒருவேளை நீங்கள் இருக்க முடியாமல் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஒரு புதிதாக மாற்றுகிறார். நீ கெம்பரித்து பாடு என்று சொல்லப்படுகிறது. சியோன் குமாரத்தியே கெம்பரித்து பாடு. அதுல பாத்தீங்கன்னா சியோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சியோன் என்றால் ஒரு மலையே ஒரு இடத்தை குறிக்கிறதா இருக்கிறது. சியோன் என்றதுக்கு அர்த்தம் ஒரு மலைய இல்ல ஒரு இடத்தை, ஒரு குறிப்பிட்ட பிளேஸை அது குறிக்கப்பட்டதாக இருக்கிறது. பாத்தீங்கன்னா எபூசியர்களின் கோட்டை நகரமாகிய எபூசியின் பெயர் தான் சியோன். இது எருசலேமின் தென் கிழக்கு மலை மீது இருந்தது. தாவீது இந்த நகரத்தை கைப்பற்றிய பின்பு இங்கே தன் அரண்மனையை கட்டினார். இது தாவீதின் நகரம் என்று அழைக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்கலாம். இருக்கிற வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரம் 9-10. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. எவன் சாலத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாய் இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறது. அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலத்துவக்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். பாருங்க, 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிடுச்சு என்று அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அது 9ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் தூக்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினார். இதை பார்க்கும்போது 10ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாய கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். இதை பார்த்தீங்கன்னா நீங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க முதலாவது கெம்பரித்து பாடும்போது, நல்ல கவனிக்க, நீங்க கெம்பரித்து பாடும்போது நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். சால்வேஷன். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புறஜாதி ஜனங்கள் நீங்க இருக்கிறாங்க, அவங்க பாத்தீங்கன்னா சால்வேஷன் அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, ரட்சிப்படை என்னன்னு தெரியாது. அப்போ அவங்களால ஆண்டவரை ஆராதிக்க முடியாது, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. அப்போ நீங்க அந்த இடத்துல நீங்க ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரை ஆராதிக்கும் போது நீங்கள் கெம்பரித்து உண்மையா ஆண்டவருக்கு இருக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, உங்களை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்வாங்க. அப்போ சேனைகளின் தேவனாய கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளோடு கூட இருப்பார். நம்ம கூட இருப்பார். ஏதோ சபைக்கு வந்தோம், ஏதோ செய்தியை கேட்டோம், ஏதோ ஒரு மணி நேரத்தை செலவு பண்ணி ஏதோ ஒரு காதை வாங்கி அந்த காலம் இல்லாதபடி ஆண்டுடைய வார்த்தையின்படி நீங்க நடந்து கெம்பரிக்கும் போது கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்வார். உங்களோட வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் கட்டக்கூடியவரை செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப சங்கீதம் 84ஆம் அதிகாரத்தில் 87:2 சொல்லுது, கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 87:2 சொல்லுது, கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்களில் அவர் என்ன பண்றாரா, எல்லாவற்றையும் பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்ம பிரியமா இருக்கிற தேவனா இருக்கிறார். நீங்க ஆண்டவரோடு கூட இருக்கும் போது கர்த்தர் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். வேதாகமத்திலே பார்க்கும்போது சீயோன் என்ற வார்த்தை 150 இடங்களில் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. சீயோன் என்ற வார்த்தை அது என்ன சொல்லுங்க, 150 இடங்களில் அது சொல்லப்படுகிறது. அந்த இன்னொரு வார்த்தை இருக்கு. சீயோன் என்ற வார்த்தைக்கு அடிப்படையிலே அது வலுவூட்டல் என்று பொருள்படும். சீயோன் என்ற வார்த்தைக்கு அதனுடைய ஒரு பொருள் வலுவூட்டல். வலுவூட்டல் என்பது என்னன்னா, அது ஒரு ஸ்ட்ராங்கான, ஒரு நல்ல, என்ன சொல்றது, ஒரு கம்பீரமான அந்த ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது. அப்படி ஆண்டவரோடு கூட ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அவரோடு கூட நினைந்து அவருடைய சாயல இருக்கும்போது தான் நீங்க கம்பீரித்து பாட முடியும். அப்பாவோட இருதயத்தை அறிந்து நீங்கள் கம்பீரித்து பாடுகிறவர்கள் இருக்க முடியும். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி இதோ உன் ரட்சிப்பு வருகிறது,
இதோ அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாத பலனுக்கு சொல்கிறார். ஏசாயா 62:11 சொல்லப்படுவது போல அந்த சொல்ல, நீங்கள் சியோன் குமாரத்தியை நோக்கி. அப்போ சியோன் குமாரத்தி அப்படின்னா இது யாரை குறிப்பிடுது? இஸ்ரவேலரை என்று சொல்லும் போது அது யாரை குறிப்பிடுது? சொல்லுங்களேன். இஸ்ரவேலரையும் சொல்லும் போது யாரை குறிக்கிறது? சியோன் குமாரத்தியேனா யாரை குறிக்கிறது? யாரை குறிக்கிறது? எல்லாரையும் குறிக்கும். அது ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், யாரும் எல்லாரையும் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்போ சியோன் குமாரத்தியே அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ரட்சிப்பு வருகிறது. அப்போ நம்ம ரட்சிப்பு வரும்போது அவரோட கூட என்ன கிடைக்கிறது நமக்கு? அவர் வசனத்தை எடுத்து வாசிங்க. 62:11. நீங்கள் சியோன் குமாரத்தியே நோக்கி இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. கைப்பிடிச்சு சொல்லுங்க பக்கத்துல. சியோன் குமாரத்தியே. ஐயா நீங்கள் சொல்லுங்க. சியோன் குமாரனேன்னு சொல்லுங்க. சியோன் குமாரனே, உனக்கு ரட்சிப்பு வந்ததா? வந்ததா வரலையா? நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்போ ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா இல்லையா? தைரியமா சொல்லுங்க. அப்படியே இருக்கீங்க. செய்தி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். போக போகதான் நல்ல உங்களுக்கு இதாக இருக்கும். சரிங்களா? ரட்சிப்பு வந்ததா இல்லையா? சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவங்க அங்கேயே சொல்லுங்க. ரட்சிப்பு வந்துச்சு. இது என்ன பண்ணுதான்? இதோ அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது. இதனை பார்க்கும்போது அவருடைய பலன் நமக்கு வருகிறதா? அது மாத்திரம் இல்ல, பிரதிபலம். இந்த பிரதிபலன்கிறது எதை குறிக்கிறது பார்க்கும்போது, நீங்கள் ஆண்டவருக்காக எந்த ஒரு காரியத்தை நீங்க செய்றீங்களோ அந்த காரியத்துல ஒரு பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அப்போ நீங்க அவருக்காக நீங்க பிரயாசத்தை செய்யும் போது ஆண்டவருடைய வாழ்க்கையில பல பிரயாசங்களை வைக்க விரும்புகிறார். அப்போ மத்திய 21:4 வாசிக்கும் போது, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார். ஒரு கழுதை என்று குறிக்கும் போது அந்த கழுதையை பாருங்க. அந்த கழுதைக்கு வரும்போது என்னெல்லாம் பண்ணாங்க சொல்லுங்களேன் சகோதரி. ஆண்டவர் அந்த கழுதைக்கு ஏறி வர்றதுக்கு முன்பதாக என்னெல்லாம் பண்ணாங்க அந்த கழுதைக்கு? சவுண்டா சொல்லுங்களேன். வஸ்திரங்களெல்லாம் இருந்தாங்க. அப்படி சொல்லுங்க. மரக்கலைகளை வெட்டி போட்டாங்க. அப்போ அப்புறம் ஒரு கழுதை கொடுத்தாங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்தாங்களா? அப்போ கழுதை நினைச்சுதான் நமக்கு எல்லாம் கிடைக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கழுதை உதவி தள்ளி விட்டு போயிருந்தா அது அதுக்கு பெரிய பாக்கியமா கிடைச்சிருப்பா. அப்ப அது கழுதை என்ன பண்ணுச்சு? அந்த கண்ணை தாழ்த்தி ஒரு சமயத்துல ஆண்டவருக்குரிய மரியாதை கொடுத்ததுனாலதான் அதுக்கு ஒரு மரியாதை கிடைக்குது. அப்போ இது ஒரு ராஜா வருகிறார், கழுதை மேலும் கழுதை குட்டியாலையும் மரியின் மேலும் ஏறி கொண்டு வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லு. சீயோன் குமாரத்திக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம் உன் ராஜாவின் இடத்தில் வருகிறார். இன்றைக்கு நம் ராஜா நம்மிடத்தில் வருகிறார். வாழ்விலே பல காரியங்களில் ஜெயத்தை விரும்பியும் ஜெயத்தை காண முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இதோ சொல்லுங்க, ராஜா உன்னிடத்தில் வருகிறார். சொல்லுங்க, கைப்பிடிச்சு சொல்லுங்க. இதோ ராஜா உங்களுடைய இல்லத்திற்கு வருகிறார். இதோ உங்க ராஜா உங்க உள்ளத்துக்குள்ள வருகிறார். அது மாத்திரம் இல்ல, உங்களோட வாழ்க்கையில பல காரியங்களில நான் ஜெயம் கொள்ள முடியல, என்னோட வாழ்க்கையில நான் எந்த ஒரு காரியத்தை நான் சாதிக்க முடியல, நான் பலனடைச்சு போயிருக்கிறேன் என்று சொல்றீங்களா? நீ சொல்லுங்க, இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இதோ ராஜா உன் வெளியே வருகிறார். ராஜா உன்னை அதிசயங்களை காணப்படும்படியா உன்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்ய விரும்புகிறார். அப்போ நீ சீயோன் குமாரத்தியே, அப்ப நீ கெம்பீரித்து பாடும். அப்போ நீ ரட்சிக்கப்பட்டிருக்க ஆண்டவர் சமூகத்துல நீங்க கெம்பீரித்து பாடும்போது ஆண்டவர் உங்க அருகில் வருவார். நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா, ஆண்டவருக்கு பிரியமா நீங்க வாழும்போது அப்பா உங்களை நேசிப்பாரா, நேசிக்க மாட்டாரா? இப்போ ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளை தாய்க்கு பிரியமா, தகப்பனுக்கு பிரியமா இருந்தாதான் அப்பா எதுக்கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க இல்லையா? அப்போ அந்த தாய் தாய் தகப்பனுக்கு பிரியம் இல்லாமல் இருக்கும் போது அவங்களுக்கு ஏற்ற அந்த காரியங்களை அந்த தாய் தகப்பனால கொடுக்க முடியாது.
அதே போல நீ ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும்போது, ஆண்டவருடைய சமூகத்தை நீ கம்பீரித்து அவருடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றும் போது கர்த்தருடைய கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அப்போ சகலத்தையும் கர்த்தர் ஜெயித்தார். நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது கர்த்தர் சகலத்தையும் ஜெயித்தார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துல பல உயர் அதிகாரிகள் நீங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு பல உயர் அதிகாரிகள், அரசியல்வாதிகள், இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒரு ஆட்சியில் இருக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய ஆண்டவர் எப்போதுமே நித்தியமாய் அரசாளுகிற தெய்வமாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மளுடைய ஏதோ 5 வருஷம் 10 வருஷம் இல்லை, அவர் நித்திய காலமாய் நம்மளுக்கு அவர் அரசாளுகிறார். இதை விசுவாசிக்கிறவங்க அலையிலே சொல்லுங்க. அரசாளுகிறாங்களா இல்லையா? அப்ப ஆண்டவர் நம்ம இதோடு இருக்கிற தெய்வனா இருக்கிறார். நம்ம ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மேலும் அவர் ஜெயம் எடுத்தார். அவர் எல்லா காரியங்களிலும் அவர் ஜெயம் எடுத்த தெய்வமாக இருக்கிறார். அது மாத்திரம் இன்றும் என்றும் அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவரை நீங்க அந்த ராஜாதி ராஜாவோட வாழ்க்கையில நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தரோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை இந்த இடத்துல இந்த புதிய ஆண்டுல ஒருவேளை நீங்க புதுசா யாரா வந்திருக்கிறீங்களா? ஒருவேளை இந்த புதிய ஆண்டுல ஆண்டு என்னோட பேசுகிறார், ஒருவேளை நீங்க இந்த புதிய ஆத்துமாக இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களா? கர்த்தரோட வாழ்க்கையை செய்கிறார். ராஜா உன் அருகிலே வருகிறார். ராஜா உன்னிடத்திலே வந்து பிரவேசிக்க விரும்புகிறார். ராஜா உன் கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்கிற விரும்புகிறார் இருக்கிறார். அப்ப ராஜா உன்னிடத்தில் வருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாக என்றும் அவர் வீச்சிருக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய காரியங்களை நான் சொல்ல முடியும். நான் வந்து ஊழிய பாதையில பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் எம்எஃப்எம் மீடியான்னு சொல்லி நாங்கள் யூடியூப் சேனல் பண்ணிட்டு இருக்கிறோம். வெளியிலலாம் பிளேஸ் போவோம். வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாராவது நல்ல வெளியூர்களுக்கு போய் நம்ம வருஷம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம், பொழுதுபோக்கு நம்ம கண்டுகொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம வெளியில் போவோம். ஆனால் எனக்கு ஒரு என்னன்னா வருஷம் வருஷம் இல்லை, வாரம் வாரம் மாதம் மாதம் எங்கேயாவது போகணும் அப்படின்னு ஒரு ஆசை உண்டு. ஊர் சுற்றுறதுக்கு இல்லை, எங்க ஊழியத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா எங்கேயாவது போகணும். இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஆனால் ஆண்டவருக்கு பெரியமில்லாத காரியங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்க நிறைய கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், இன்னைக்கு வீட்டுக்குள்ளே சீரியல் ஓடுறதை நீங்க பார்க்கிறோம். ஒரு வேதனைக்குரிய ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நான் சொல்லுவேன், இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரங்களோட வீட்டில் கூட பிள்ளைகள் சீரியல் பார்ப்பதை நான் கண்ணாக பார்த்திருக்கேன். இன்னைக்கு வந்து அப்படி ஒரு பேருக்கு கிறிஸ்தவர்களா இல்லாதபடி ஆண்டவருக்கு நம்ம உண்மையா இருக்க வேண்டும். கடைசி காலமா இருக்கு. 2 கொரிந்தியர் சொல்லப்படுவது போல சாத்தானாலே மோசம் போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள், அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்ப நீங்களோட வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை இந்த நாட்கள் நீங்க விட்டுக் கொடுக்கணும். ஆண்டவரே, ஒருவேளை நீங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒருவேளை உங்களுடைய இதயத்தில் நீங்கள் வைப்பீர்களானால் கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் தடை செய்து விடுவார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நீங்க முழுமையாய் வரும்போது, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் உண்மையும் உத்தமமாய் வாழும்போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்வார். வாழ வயதை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். நன்மையை உன் வாயினால் திருப்தியாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் ஒரு சில ப்ராபஸி நான் உங்களுக்கு சொல்றேன். நான் பின்னால் உட்கார்ந்து இருக்கும்போது சில பேர்களுக்கு ஆவியானவர் என்னோட கூட உணர்த்தினார். இங்கே நான் யாரும் இருக்கிறவங்க அந்த பேர் சொல்றவங்க மாத்திரம் நீங்க இருந்தீங்கன்னா கையை தொடுங்க. அகல்யா, காவியா, சரவணன், காயத்ரி, இந்த மாதிரி பேர் உடையவங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அந்த பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், லெதர் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். இது யாரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படி இருக்கிறீங்களா? இல்லை நான் சொன்ன பேர் உடையவங்க, இல்லை என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க, நான் அவங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறேன், இல்லை இவங்க இருக்கிறாங்க, ஒருவேளை நான் பேப்டிசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேரோட கூட நான் இருந்தேன் அப்படி சொல்லுகிறவர்கள் யாரும் கை கொடுக்குறாங்க. யாருமே இல்லையா? உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாருமே கிடையாதா? ஐயா என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? ஐயா என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? சிக்கன். சரி, வேற என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? அந்த சொல்லுகிறா நீ கூச்சப்படுறீங்க. அவர் சொல்லுறாரு, உங்கள் பேர் என்ன பேரியா? முரளியா? ஆமே. இந்த பேரை என்ன ஆண்டு வெளிப்படுத்தினார். முரளிங்கிற பேரை வெளிப்படுத்தினார். நான் சொல்லுவா வேண்டாவா அப்படிங்கிறது நான் யோசித்தேன். உங்கள் பேரை கர்த்தர் நான் பின்னால் இருக்கும்போது உங்கள் பேரை எனக்கு கர்த்தர் சரவணன் முரளின்னு சொல்லி ஒரு பேரை எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். நான் சொல்கிறேன், மனுஷ முகத்தை பார்க்குறான். இன்னைக்கு இந்த சபையில் இருக்கிறவங்க
உங்களோட முகத்தை மாத்திரம் தான் பார்க்க முடியும். உங்களோட மனைவியோ, உங்களோட பிள்ளைகளோ, உங்களோட உறவுகளோ, உங்க சொந்த பந்தமோ, உங்க இருதயத்தை மாத்திரம் பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் இந்த புதிய ஆண்டுல ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷனை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். பல கிளைகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் திறக்க விரும்புகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை பார்ப்பாய் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய வாசல் வழியை கர்த்தர் திறந்து கொடுக்க விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை தேவனுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்கள் கொம்பை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த புதிய ஆண்டில நீங்கள் கம்பீரித்து பாருங்க தேவ சமூகத்துல. ஆண்டவருக்கு இன்னும் நான் ஆண்டவரிடத்தில் நெருங்கக்கூடாதபடி என்ன காரியங்கள் எனக்குள்ள இருக்கின்ற நீங்க சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். செப்பனியா 3:20 சொல்லுது, உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நான் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த சபைக்கு உங்களை ஆசீர்வாதமாக வைக்கப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் சொன்ன பெயர்களை நீங்க யாரை யோசித்து பாருங்க. நான் திருப்பி சொல்றேன், அகல்யா, காயத்ரி, சரவணன் முதல் யாராவது பேருடையவங்க இருக்கிறான்னு சொல்லுங்க. அப்புறம் நீங்க இந்த நேரத்துல ஒரு கனரிமத்தோடு கூட நீங்க யாராவது இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஒருவேளை கர்த்தர் சொல்ற அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான சுகத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஒருவேளை அந்த இடத்துல எனக்கு ஆவியானவர் நடக்கிறார், ஐயா என் கணவர் ரொம்ப நாள் ஆச்சு பேசி, கணவர் என்னிடத்துல ரொம்ப நாள் பேசல, நான் ஒரு தனிமையில இருக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு சூழல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ற ஒரு சகோதரி கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுவார். எது வேண்டாம் என்று வீடு கட்டுகிறவர்கள் அதென்று தள்ளின கல்லு மூளைக்கு தலை கல்லாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் உன் கண்ணீரை காண்கிற தேவன், உன் இருதயத்தின் ஏக்கங்களை அறிந்திருக்கிற தேவன். கர்த்தர் உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அப்ப நீங்க சியோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு என்று வேதம் சொல்கிறது. இல்ல பாருங்க, எல்லாவற்றின் மேலும் ஜெயம் எடுத்து இன்றும் என்றும் அவர் எப்போதும் ராஜாதி ராஜாவாக நம் மத்தியிலே இருக்கிறார். அந்த ராஜா உன்னிடத்தில் வருகிறார், ஏனென்றால் அவர் உன்னை சியோன் குமாரத்தியாக ஆல்ரெடி முன்குறித்து வைத்திருக்கிறார். உன்னை சியோன் குமாரனாக ஆல்ரெடி உனக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். உன்னை அது மாத்திரமல்ல, முன்குறித்தது மாத்திரமல்ல, உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்ட பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் விட மாட்டார். உங்கள் தாயின் கருவிலை முன்குறித்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு சொன்ன உடனே இந்த வார்த்தை எனக்கு சொல்ல எனக்கு தோணுச்சு. பாஸ்டர் சொன்னது போல இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க என்று சொல்லி இன்னைக்கு எல்லாத்தையும் கேட்டாங்க. சொல்லும் போது ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். என் வாழ்க்கையில நான் ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். கடந்த ஒரு 6-7 மாதமாக ஊழிய பாதையிலே பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரு 3-4 ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. ஒரு டீமாக நாங்கள் போவோம். ஆனால் நான் ஃபைனான்சியல ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். ஃபைனான்சியல ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்தேன். உலக பிரகாரமாய் சத்துரு என்னை தள்ளிவிட்டு ஊழிய பாதையில் இருக்கக்கூடாதபடி என்னை பல பலவீனங்களை சத்துரு கொண்டு வந்தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்களுக்கு தான் ரொம்ப பிரச்சனை. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கும் போது கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். எனக்கு பாருங்க, இந்த வருஷம் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது, நான் எனக்கு திரும்ப இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுக்குறேன். நான் இதில் எடுத்த எசையா 43:4 நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கணம் பெற்றால் நானும் உன்னை சிநேகித்தேன் என்ற வார்த்தையை கொடுத்தான். பாருங்களேன், நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன் பாருங்களேன். உன் தாய் உன்னை கைவிடலாம். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, உன் தாய் உன்னை கைவிடலாம், உன் தகப்பன் உன்னை கைவிடலாம், உன் உற்சார் உறவினர்கள் கைவிடலாம். இன்னைக்கு மனிதனுடைய அன்பெல்லாம் ஒரு மாயோட அன்பாக இருக்கலாம். இன்னைக்கு நம்மிடத்துல ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் நம்மிடத்துல ஒரு அன்பை காட்டலாம். ஆனால் ஆண்டவர் என்னை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ உன் தாயை கைவிட்டாலும் உன் தகப்பன் கைவிட்டாலும் நீ ஒன்றும் இல்லாமல் போனாலும் அவர் உன் அருகில் உன்னை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, வாழ்க்கையில ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். என்னை அற்பமாய் நினைத்த நபர்கள் உண்டு. என் உறவுகளில் நான் சொல்ல முடியும், என்னை அற்பமாய் நினைத்த நபர்கள் உண்டு. இன்னும் அவன் ஊழியத்தில் இருக்கிறானே, ஊழியத்தில் ஆசீர்வதிக்கப்படாது நினைக்கிறாங்க. ஊழியக்காரன்னா நிறைய ஒரு லக்ஸரியான ஒரு கார் வைத்திருக்க வேண்டும், ஒரு லக்ஸரியான வீடு வைத்திருக்க வேண்டும், அப்படி ஒரு மேல் பார்வையிலே அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. தேவன் நம் தேவன் நம்முடைய குறைகள் எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என்ன பண்ணுவார், நம்முடைய மகிமையை நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அவர் ஐஸ்வர்யவனா இருந்து அவர் என்ன பண்ணாரு, நமக்காக அவர் கர்த்தரியனாகி நம்மளை ஐஸ்வர்யவனாய் அழகு பார்க்கிற தேவன் நம் தேவன் இல்லையா? நம்ம அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக் கொண்டிருக்கிறோம். தூங்குறவங்க ஒரு அடையிலேயே சொல்லுங்க, தூங்குறீங்கம்மா, தூங்கக்கூடாது அவருடைய வார்த்தை கேட்கும் போது. அதனால நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட ஒரு தேவனா இருக்கிறார். அவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப என்னுடைய பார்வைக்கு நீ அருமையானபடியினாலே நீ கனம் பெற்றா என்று இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. குறித்த நேரத்திலே அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார்.
இங்கு நம் அநேகருடைய வாழ்க்கையிலே சீயோன் ராஜா தேடி வந்து விட்டார். நம் இருதயம் வாசலை திறந்து விட்டோம். நமக்குள்ளே அவர் வந்து நம் இதய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அவருடைய இருதயத்தை நம்ம கொடுக்கும் போது, ராஜா உன் இருதயத்திலே உன்னுடைய சிங்காசனத்துல நீ கொடுக்கும் போது அவர் பரலோகத்துல உனக்கு ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். நீ ஆண்டவருக்கு நீ இடம் கொடுத்து உன்னுடைய இருதயமான சிங்காசனத்துல நீ அதை வைத்துக் கொள்ளும் போது, உலகம் மனிதனை அல்ல, உன்னை புறமே தள்ளுகிற ஒரு மனிதனை அல்ல, உறவுகளை அல்ல, அற்பமாய் நினைக்கிற அல்ல, ஆனா ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை உன் இருதயத்துல நீ சிங்காசனத்துல வைக்கும் போது அவர் உனக்கு பரலோகத்துல ஒரு சிங்காசனத்துல ஒரு இடத்தை வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பேசுறது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவரோடு கூட பேசிட்டு இருக்கிறார். அப்போ இந்த கூட்டத்தில் ஒருவேளை ராஜாதி ராஜாவை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒருவேளை இந்த இடத்துல வந்து அறியாமல் இருப்பீர்கள் என்றால், இயேசுவை எனக்கு யாரும் தெரியாது என்று இருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் சொல்கிறார், இயேசு ராஜா, ராஜாதி ராஜா உன் அருகில் இருக்கிறார். இன்னைக்கு எத்தனோட வாழ்க்கையில பாருங்க, இந்த உலகம் முழுவதும் 2024 ஆண்டுகள் ஆகியும் இன்னைக்கு ஆண்டவரை அறியாத இன்னைக்கு ஜனங்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. என் வீட்டு பக்கத்துல, என் குடும்பத்துல நீங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு ஆண்டவரை அறியாதபடி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மளை அறிந்து கொண்டு இருக்கிறார், நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை நம்ம இந்த நாளில் பெற்று கொண்டு இருக்கிறோமே. இன்னைக்கு வருஷம் பிறந்த இன்னைக்கு எத்தனையோ பேர் இல்லை. அப்ப வருஷம் சொன்னது போல இன்னைக்கு வருஷம் பிறந்த இன்னைக்கு எத்தனையோ பேர் இல்லை. கேன்சர் வியாதினால, பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட்னால, ஹார்ட் அட்டாக்ல இப்படிலாம் இருந்து கர்த்தர் கொரோனா பிரித்தால எத்தனையோ பேர் போய் இன்னைக்கு இந்த நாட்களே நம்மளை மீட்டுக் கொண்டு வைத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனுக்கு நீங்கள் எதையாவது செய்ய விரும்புகிறீர்களானால் இன்று ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். உடைய வாழ்க்கையில ஆஸ்தியோ அந்தஸ்தோ, உன்னுடைய வாழ்க்கையில நீ அணிந்து கொண்டிருக்கிற ஒரு வைரமான நெக்லஸோ இல்ல நீ விலை உயர்ந்த ஒரு பொருளோ உனக்கு நிரந்தரமானது கிடையாது. ஆண்டவருக்காக நீ எத்தனுடைய ஆத்துமாக்கள் நீ சம்பாத்தியம் பண்ணி வருகிறையோ, பரலோகத்தில் மீதியான ஒரு மேன்மை கர்த்தர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். நான் இவ்வளவு தசமபாகம் கொடுக்குறேன், இவ்வளவு காணிக்கை கொடுக்குறேன், அது வந்து ரெண்டாவது கிரியைகள், அது வந்து நீங்க பெரிய கிருபையில போயிடும். ஆனா முதலாவது ஆண்டு கேட்பாரு, ஒரு 1 லட்சம் ஒரு ஆத்துமாக்கள் இருக்கிற சபை ஊழியக்காரர் முன்னால வர மாட்டாரு. ஒரு ஆத்துமாக்கள் அவரை சத்தியத்தை சொன்னாலும் அந்த ஆத்துமாவை தான் அன்று மேல பார்ப்பார். அதனால ஆண்டவருக்கு அவங்களோட வாழ்க்கையை நீங்க செய்ய விரும்புங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன், அவனோட கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். அதனுடைய இயேசு கிறிஸ்து அவர் வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ஏன் அவருக்கு உள்ள வர தெரியாதா? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தெய்வம், கதவை திறந்து அவருக்கு டைரக்டா உள்ள வர தெரியாதா? அப்படின்னா இருக்கிற இந்த பூமியில இருக்கிற சுமார் உங்களுக்கு 138 கோடி ஜனங்கள், இந்தியாவில் 900 கோடி ஜனங்கள், உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொருடைய வீட்டையும் கதவை தட்டுற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் மகிழ்ந்து களி கூறும்போது ஆண்டவர் சொல்கிறார், இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்து என்ன பண்ணுவாரா? அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன், அது மாத்திரமல்ல அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அது மாத்திரமல்ல அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். ஆண்டவரோடு கூட போஜனம் பண்ணணும்னு விரும்புகிறவங்க நீங்க எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். ஆண்டவரோடு கூட நான் போஜனம் பண்ணணும், ஆண்டவரோடு கூட. இன்னைக்கு ஒரு மீட்டிங் போறோம், இல்ல இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு செமினார் மீட்டிங் போறோம், இல்ல அந்த மாதிரி ஒரு அவார்டு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி MDRT அப்படிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி இடத்துல போயிட்டு நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு மேனேஜர், ஒரு பெரிய அதிகாரி, இல்ல ஒரு CM, இல்ல ஒரு கவர்னர், அவரோடு கூட போஜனம் பண்ணணும்னா எவ்வளவு ஒரு மரியாதையா இருக்கும். அதோடையும் காட்டிலும் நம்ம அந்த உலகத்தை சிருஷ்டித்த எஜமானன், நம்மளை சிருஷ்டித்த எஜமானன், உலகத்தை படைத்த எஜமானோடு கூட நீங்க போஜனம் பண்ணும்போது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? இது ஆசையா இருக்கா உங்களுக்கு? அப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் கீழ்ப்படியும் போது அவர்களோடு கூட போஜனம் பண்ணுவார். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இது நான் சொல்லல, அவரோட கூட போஜனம் பண்ணுவேன்னு சொல்லி நான் வந்து இது எப்படி கிடைக்கும், எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நான் கட்டுக்கதை சொல்லல. வேதம் சொல்லுகிறது, சிங்காசனத்தில்
நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்து ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால வேதம் சொல்கிறது ஆண்டவரிடத்துல உங்களுக்கு ஒரு போஜனம் கொடுத்து ஆண்டவரை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளுக்குள்ள நம்ம கடந்து செல்லுவோம். அப்போ முதலாவது நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே கெம்பீரித்து பாடும்போது இந்த சீயோனை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய காரியங்களே அதை சொல்ல முடியும். அதை குறித்து அதனால உங்களுக்கு ஷார்ட்டா நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்தபடியாக பாருங்க, ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும் போது ஆண்டவரிடத்துல நமக்கு இந்த கிருபை கெம்பீரித்து பாடி அந்த சால்வேஷனுக்குள்ள வந்ததுக்கு பிறகு ஆர்ப்பரியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும் போது நிறைய வசனத்தை சொல்ல முடியுது. சொல்றதுக்கு டைம் இல்லை, வசனத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும்போது ஜோஷுவா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். சங்கீதம் 98 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். சங்கீதம் 47:1 அதை பார்க்க முடியும். சங்கீதம் 81:1 பார்க்க முடியும். இப்படி நிறைய வசனங்களை நான் சொல்ல முடியும். ஏசாயா 44:23 சொல்ல முடியும். ஜெரமியா 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்ல முடியும். அது ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜெரமியா 31:7 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அது வாசிக்குமா? ஜெரமியா 31:7 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபின் நிமித்தம் மகிழ்ச்சியாய் கெம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவரின் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள், சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து கர்த்தாவே இஸ்ரவேலின் மீதியான ஒரு ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்க. அப்போ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்ணணுமா? துதித்து கர்த்தாவே இஸ்ரவேலின் மீதியான ஒரு ஜனத்தை ரட்சியும் என்று சொல்ல வேண்டும். அப்போ நீங்க ஆர்ப்பரிக்கணும் போது நிறைய வார்த்தைகளை உங்களோட பேச முடியும். சங்கீதம் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. மத்தேயு 21:9 வாசிங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது, முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அது என்ன சொல்லியிருக்குது? வாசிக்கமா திருப்பி. முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்போ ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணுமா? ஆர்ப்பரிக்க வேண்டும். ஆண்டவருக்காக நம்ம ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். ஆர்ப்பரிப்புனா நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, ஆர்ப்பரிப்புங்கிறது ஏதோ ஆடி பாடி அப்படி இல்லை. ஆர்ப்பரிப்புங்கிறது நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். ஒரு வேகம் ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணி ஆர்ப்பரித்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் செய்யணும். நான் பாருங்க, எங்கள் வாழ்க்கையில் நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே பைக்கில் போகும்போது பைக் எடுத்துகிட்டு போக மாட்டேன். நான் லிஃப்ட்டில் காமிச்சு நான் அப்படியே பைபிள் காலேஜுக்கு போவேன். பைபிள் காலேஜ் 8 மணிக்கு தான் வீட்டில் 5 மணிக்கு கிளம்பிடுவேன். பைபிள் காலேஜ் 8 மணிக்கு 10 மணிக்கு முடிஞ்சால் 12-1 மணிக்கு தான் வீட்டுக்கு போய் சேருவேன். ஏன்னா எனக்குள்ள ஒரு ஆர்ப்பரிப்பு ஆண்டவர் நம்ம அதை ரசித்திருக்கிறாரு. அப்போ நம்ம அந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லி லிஃப்ட்டில் பைக்கில் கழுவி கொடுத்து இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே போவேன். ஏன்னா ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்தவங்களால நம்மளால இருக்க முடியாது. இது விசுவாசிக்கிறவங்க அருமையை சொல்லுங்க பார்ப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு சொல்லுங்க வாசிங்கம்மா. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அப்போ ஆடுகள் என்று சொல்லும் போது யாரை குறிக்குது? ஆடுகள் என்பது யாரை குறிக்கிறது? நம்மளை குறிக்கிறது. அப்போ ஒரு 100 ஆடு போகும்போது அது ஒரு ஆடு காணாமல் போனா நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். அது கேட்டு முடியாம இருப்போமா? அதே போல நீங்க எத்தனையோ அழிந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள்
இன்னைக்கு எத்தனையோ ஒரு ஆண்டவர் அறியாத வாலிப பிள்ளைகள் நீங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க அறிந்திருந்தோம், நீங்க அவருக்கு பின் செல்லாமல் இருக்கிறீங்க, அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்க. நீங்க எத்தனை வாலிப பிள்ளைகளை குறித்து நான் சாட்சி சொல்லணும், ஏகப்பட்ட சாட்சி சொல்ல முடியும். வாலிப பிள்ளைகளை குறித்து நான் ரொம்ப தேவ சமூகத்திலே அழுவேன். நீங்க வாலிப பிள்ளைகளுடைய போக்கு, நான் ஆக்சுவலி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஒரு பார்க்குக்கு நான் போயிருந்தப்போ ஒரு வீடியோ ஒன்று நான் பண்ணியிருந்தப்போ, வாலிப பிள்ளைகள் வந்து தன்னுடைய வழியை எதனால் சுத்தம் பண்ணுவார்கள் என்று சொல்லும்போது சங்கீதத்திலே ஒரு வசனத்தின் படி தன்னை காத்து கொள்கிறதுனால தானே. அப்போ அந்த வசனத்து மூலியமா நீங்கள் காத்து கொள்ளப்படும் போது உங்கள் வாழ்க்கை எந்த பிளவினங்களோ எந்த காற்றோ மழையோ புயலோ உங்களை மேற்கொள்வது. அப்போ அந்த வாலிப பிள்ளைகளை குறித்து நான் ரொம்ப நீங்கள் வாலிப பிள்ளைகளோட நிலைமை, பசங்களோட நிலைமை பார்க்கும்போது ரொம்ப ஒரு பரிதாபமான நிலை. ஒரு வீடியோ நான் போட்டுட்டாங்க. வாலிபன் தன் வழியை எல்லாம் சுத்தம் செய்வான். தாய் தகப்பன் படிக்க வச்சு பிள்ளைகளை கஷ்டப்பட்டு அனுப்பி அந்த பிள்ளைகள் தவறான வழியில் போகக்கூடிய காலத்தில் நம்ம வந்து கொண்டு இருக்கிறோம். வாலிப பிள்ளைகள், ஒருவேளை நீங்கள் குடும்பத்தில் நீங்கள் வாலிப பிள்ளைகளை வைத்துக் கொண்டு இருக்கிறீங்களா? நீங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் பராமரிப்பார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் மேல் அன்னை வைத்து ஆலோசனை கொடுப்பார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் மேல நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் காட்டுவார். இன்னைக்கு ஆலோசனை இல்லாத இடத்துல எண்ணங்கள் செதறிவிடும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுவது போல 18, 19, 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் அது சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் என்ன சொல்றாரு அவரு? சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். நீங்க நம்ம செய்யணுமா? ஆண்டு புது வருஷம் பிறந்தா நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? புது வருஷம் பிறந்தா என்ன சண்டே போன நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? நம்ம வந்து சுயநலமாவே ஜெபிக்க கற்றுக்கொள்வாங்க இல்லையா? எனக்கு பெரியமானவர்களே, உங்க உள்ளத்துல கை வச்சு சொல்லுங்க, ஐயா இது வரைக்கும் நான் மற்றவங்களுக்கு இன்னைக்கு புதுசா ஒரு ஆத்துமாவில் நான் கொண்டு வந்தேன்னு சொல்லுவாங்க, கையை உயர்த்துங்க. இன்னைக்கு இந்த புதிய ஆண்டுல ஒரு ஆத்துமாவை அந்த ஆலயத்துக்கு நான் கொண்டு வந்தேன்னு நீங்க சொல்லுங்க, கையை உயர்த்துங்க. கையை உயர்த்த முடியுமா என்னால? அப்போ இந்த புதிய ஆண்டா இந்த செய்தி அப்ப நமக்கு மாத்திரம் தானே, நம்ம கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மாத்திரம் தானே. எனக்கு பிரியமானவர்களே, நீங்க எத்தனை ஆத்துமாக்கள் எழுதி கொண்டு இருக்கிறாங்க? ஒரு ஆத்துமாவது நீங்க இந்த புதிய ஆண்டுல அவங்க ஆண்டு அவங்களோட பேசட்டும். கர்த்தர் அவங்களுக்கு ஒரு அந்த ரட்சிப்பை அவங்க பெற்றுக்கொள்ளட்டும். நீங்க நினைச்சிருந்தீங்க ஆத்துமாக்கள். அப்போ நம்ம வருஷம் வாரம் நமக்காகவே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ட்ரூவா நோவா? ஆமான்னு சொல்றவங்க கையை ஒருத்தங்க, இல்லை அப்படின்னு சொல்றவங்க கையை தூக்காதீங்க. நான் சொல்றது சரியா தவறா? சரிங்கிறவங்க கையை தூக்குங்க, ஆமா இல்லைன்னா தூக்காதீங்க. இல்லை கையை தூக்க முடியுறீங்க, நான் பேசுறது தவறா? கை தூக்க முடியுறீங்களா? அதனால இந்த நாளில் இந்த புதிய ஆண்டு ஒப்பு கொடுங்க. அப்போ ஆண்டவருக்காக நம்ம இதை செய்யும்போது ஆவியின் கனிகளை பார்க்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை பார்க்கும்போது அந்த வசனத்தை வாசிக்குமா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நேரம் தெரியுமா? சொல்லுங்க போகும். யார் சொன்னா? ஐயா உங்களை ஆண்டு ஆசீர்வதிப்பார். அந்த அன்பு இருந்தா மற்றதெல்லாம் தானா வரும். எனக்கு அன்பு இருந்ததா? அன்பு இருந்ததா இல்லையா? என் கணவர் மேல அன்பு, என் மனைவி மேல அன்பு, என் பிள்ளைகள் மேல அன்பு, அப்படின்னையா உண்மையா இல்லையா? நேசிக்கிறீங்களா நீங்க? இப்படிதான் நம்ம ஒருத்தருக்கு நேசிக்கிறோம். ஒரு பாய் ஃப்ரெண்டு நேசிக்கிறோம், பிடிச்சவங்களை நேசிக்கிறோம். ஆண்டவரை நம்ம உண்மையா அனுபவிச்சிருந்தா நம்மனா ஒரு ஆத்மாக்கள் கொண்டு விருப்பமா கொண்டு இருக்க மாட்டோமா? சொல்லுங்க. பேசுறது போர் அடிக்கும். எப்பதான் செய்தி முடிப்பாங்க முடியலான்னு பாக்குறீங்களோ? சொல்லுங்க, சொல்ல முடியுங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அவர் அமைதியா தான் இருப்பார். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா
இன்னும் 2026 இல்லை, 2027 இல்லை, 2028, 2030 வந்தாலும் நம்ம அரைச்ச மாவே தான் அரைப்போம். அடுத்தது நான் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறதுக்கு கூப்பிடனாலும் பரவாயில்ல, லைவாக தான் போயிட்டு இருக்கு. சரிங்களா? அதனால ஆண்டவர் நம்ம மேலே ஒப்பு கொடுவேன். எனக்கு பிரியமானவர், என்னை யாரையும் நான் துன்பத்துக்காக நான் பேசினேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர்கள் அதிகமாக நேசிக்கிறான். ஆண்டவர்கள் அதிகமாக நேசிக்கிறான். யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர்கள் மேலே வச்சிருக்கிறார். ஒரு பிதாவானவர் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல ஒரே அன்பு வச்சாரா, நம்ம மேல ஒரே அன்பு வச்சாரா? இன்னைக்கு செய்தி எப்படியோ மாறுது, வேதனையா இருக்குது. இன்னைக்கு செய்தி இன்னைக்கு எப்படியோ மாறுது. ஆண்டவராகிய இயேசு பிதாவானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குமாரன் மேல அன்பு வைத்தாரா, இல்ல நம்ம மேல அன்பு வைத்தாரா? சொல்றவங்க கையை தூக்குங்க பார்ப்போம். உங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு. பாத்தீங்களா? நம்ம மேல அன்பு வச்சிருக்காங்க. சொந்த குமார் என்று பாராமல் உங்க பிள்ளை நீங்க பலியிடுவீங்களா? சொல்லுங்க. சொந்த குமார் என்று பாராமல் தன் மகனையே ஒப்பு கொடுக்க துணிந்தா இல்லையா? ஏன் தெரியுமா? அவன் சொல்றாயா, பிதா வானவர் குமாரன் மேல என்ன அன்பு வச்சாரோ அதே அன்பு. சொல்லுங்க, கைப்பிடிச்சு சொல்லுங்க. காதோஸ், கைப்பிடிச்சு சொல்லுங்க. சவுண்டா சொல்லுங்க. காதோஸ். காதோஸ்னா ஒரே சம அளவு நம்மளை நேசிச்சார். அப்படி சொந்த குமார் என்று பாராதபடி எவ்வளவு நம்ம மேல ஒரு அன்பு வச்சாங்க. எதிர்பார்க்க எனக்கு பிரியமானவர்களே, ஏதோ வருஷம் வருஷம் ஏதோ ஒரு வாக்குறுதி பெற்றுக்கொண்டு, ஏதோ வருஷம் வருஷம் புத்தாடை அணிந்து கொண்டு, ஏதோ நம்ம இன்னொரு சுயநலமா இருக்கிறதுக்கு ஆண்டவர் வருஷம் வருஷம் கோவில் பண்ணியிருக்கிறாரு. அப்படி எனக்கு பிரியமானவர்களே, நான் சொல்லுவேன், ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்துமஸ் வருது. அது இன்னைக்கு நம்ம வந்து ஒரு தீபாவளி பண்டிகை மாதிரி, ஒரு புறஜாதி ஜனங்கள் பொங்கல் கொண்டாடுற மாதிரி இப்படிதான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு எத்தனை ஆத்துமாக்கள் அணிந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த 2025ஆம் வருஷத்தை துவக்கும் முன்பதாக எத்தனை மரணத்தை இன்றைக்கு கண்டிருப்போம் என்றது நானே தான் தெரியும். நீங்க குடித்து, நீங்க பல ஓட்டல்களை குடிச்சு குமாரமிட்டு விபச்சாரம் பண்ணி வேசித்தனம் பண்ணி நீங்க புதிய ஆண்டை கழிக்கிற ஒரு காலத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க விழித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் வருகிறார், சீக்கிரம் வருகிறார். சீயோன் குமாரத்தியே, கர்த்தர் வருகிறார். கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. அவனுக்கு அவருடைய கிரியை தன் பலனோடு கூட வருகிறது என்று வேதம் சொல்கிறது. அதை ஒப்பு கொடுக்க ஆண்டவருடைய வாழ்க்கையை பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கிறோம். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். பாவிகளில் பிரதான பாவி நான். பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். இதுதான் ஆர்ப்பரிப்பு. ஆர்ப்பரிப்பு என்ன தெரியுமா? ஆண்டவருக்காக பொங்கி எழும்பணும் இல்லையா ஐயா? ஆண்டவருக்காக பொங்கி எழும்பணும் நீ. அதுதான் ஆர்ப்பரிப்பு. எப்பவுமே நம்ம பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து ஒரே வார்த்தையில பேசி 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 இன்னைக்கு சபையில் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிற வழியே இன்னைக்கு ஜனங்கள் சபையில ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே அவர்கள் ஒருமனப்பட்டு இருக்கும் போது என்ன பண்ணா, அந்த இடத்துல அசைவு ஏற்பட்டுச்சு. சபையில அந்த தினமும் ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்கள். இன்னைக்கு சபையில பார்த்தீங்கன்னா நீங்க புதிய ஆத்மாக்கள் வந்திருக்கிறோமா இல்லையா? சரி, நீங்க பிற்பனை பண்ணுங்க. ஐயா, நான் இனிமேல் இருந்தா ஒரு புதிய ஆத்மாவை கொண்டு வருவேன்னு சொல்றவங்க டாக்டர் கையை தூக்குங்க பார்ப்போம். யாருமே தூக்க முடியுறீங்க? லேடிஸ் பக்கத்துல நிறைய இருக்கிறாங்க. ஜென்ஸில கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. லேடிஸ் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்கள் உங்க பேரன் மிகுதியா இருக்க வேண்டிய கருத்து சொல்லிக்கிறான். உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் உங்களுக்கு பேரன் குறைந்தது நீங்க நினைக்கலாம். அந்த சொல்லி இன்னும் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்க நிமித்தமாக உங்க சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உபாகம் 28:14 சொல்லுது, உன்னை வாளாகாமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாக இந்த வார்த்தை ஆண்டு கொடுக்கிறார். அதுக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. நீங்க கிறிஸ்தவர்களை திரும்ப திரும்ப ரட்சிப்பதற்காகவே இயேசு உலகத்திற்கு வந்தாரா? அப்போ இந்த பூமியில 900 கோடி ஜனங்களுக்கு மேலாக நீங்க இருக்கிறாரு. இந்தியாவில் மாத்திரம் 138 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா என்ன ஒரு வேதனையான காரியம், ஒரு 2-3% தான் நீங்க கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவத்துக்கு மாத்திரம் இல்ல, அவர் என்ன பண்றாரா? 2 தீமோத்தேயு 2:6 சொல்லுது, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. 1 நாளாகமம் 16:23-26 சொல்லுது, பூமியின் சகல
சகல குடிகளை கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டுடைய வருகை எப்போது வரும் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆண்டுடைய வருகை எப்போது வருகிறது தெரியுமா? உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? ஆண்டுடைய வருகை எப்போது வரும் தெரியாது. அது பசங்க இருக்கு, எப்போ வரும்னு வருங்க. நீங்க எழுப்புதல் ரவிவேஷன் சொன்னா சும்மா எழுப்புதல் வந்துடாது. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு குறிக்கப்பட்ட ஊழியர்கள் மூலியமா தான் எழுப்புதல் வரும் என்பது அது சாத்தியமே கிடையாது. இங்க இருக்கிற ஒரு நபரை கொண்டு கூட கர்த்தர் ஒரு எழுப்புதலை காணும்படியாய் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். வசனம் இருக்குது, எப்போ எழுப்புதல் வரும்னு பாத்தீங்கன்னா அது வசனம் இருக்குது. மத்திய 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ஐயா ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாங்க. இந்த ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ளும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவுக்கு வரும் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ளும். இதுல கிறிஸ்தவ, இந்து, முஸ்லிம் அப்படின்னு குறிப்பிடப்படல இல்லையா? பூலோகம் எங்கும் சகல ஜாதிகளுக்குள்ளும் என்ன பண்ணணுமா? பிரசங்கிக்கப்படுமா? அப்படின்னா முடிவுக்கு வரும். இல்லைன்னா உபத்திர காலத்துல தான் நம்ம இருந்து கொண்டு இருப்போம். கொரோனா இல்லை, அடுத்த ஒரு பயங்கரமான ஒரு நோய் வருது என்று சொல்றாங்க. இந்த கொரோனாலே பாருங்க எத்தனையோ பேர் போயிட்டாங்க. நம்மளாம் இப்போ நினைச்சு பாருங்க, ஆண்டுடைய நம்ம வருகை ஒரு மரணமா இருந்தாலும் நீங்க ஆண்டுடைய வருகை வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். இன்னைக்கு யாரும் சொல்ல முடியுமோ? நீங்க கடவுளை வைத்து சொல்லுங்க, ஆண்டவருடைய வருகை வரும்போது நான் அவருடைய சமூகத்துக்கு நான் பரலோகத்தில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், நான் நீதிமான் சொல்றவங்க கையை தூக்குங்க பார்ப்போம். நீங்க விழித்திருங்கள், கர்த்தர் எப்போது வருவார் என்று தெரியாது. ஒரு திருடனை போல இன்னும் நாளிலே அவர் எப்படி வருவானா? திருடன் வீட்டுக்கு சொல்லிட்டு வருவானா? திருடன் எப்போ வருவான்னு தெரியாது. அப்படியே அந்த நாளிலே கர்த்தர் வந்து விடுவார். அப்போ ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நீங்க நிறைய பேர் என்ன ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது இல்லை. ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தாரா? சோதிக்கலையா? ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். என்ன பண்ணார்? ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தாரு. அந்த வசனத்தை நான் சொல்லி ஆதியாகமத்தில் 22ஆம் அதிகாரத்துல 17, 18, 17 பார்க்கலாம். அவன் என்ன பண்ணானா, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஈசாக்கை பலியிடும்படியா கர்த்தர் அதிகாலையில் இருந்து அவன் என்ன பண்றான்? கழுதைகளை சேனம் கட்டி வேலைக்காரர்கள் 2 பேரையும் தகன பலியிடுவதற்கு வேண்டிய கட்டைகளை பிளந்து கொண்டு அவன் என்ன பண்றான்? ஆட்டுக்குட்டியாகிய ஈசாக்கை அவன் அது குடிக்கிற அந்த மரியாதை தேசத்துக்கு ஆபிரகாம் கொண்டு போறார். அதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாரா? நீங்க நம்ம கீழ்ப்படிகிறது கிடையாது இல்லையா? நீங்க ஆண்டு புதிய வருஷத்துல நீங்க ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை பியூட்டியா வைக்க விரும்புகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு பனி துளியில ஒரு வயல் நிலங்கள்ல ஒரு மழை துளி, ஒரு மழை பெய்யும் போது அந்த பனி துளி எப்படி பார்க்கறதுக்கு ஒரு ரம்மியமா இருக்கிறதோ, அதே போல நீங்க ஆண்டோட வாழ்க்கையில நீங்க ஆண்டோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும் போது மற்றவருடைய பார்வையில நீங்க பியூட்டிஃபுல்லா இருப்பீங்க. அதுதான் அழகு, நேச்சுரல் அழகு. நீங்க ஒருவேளை நீங்க எழும்புலன்னா உங்க காரியத்தை பதில் இன்னொருத்த கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவாங்க. மகளே, வாலிப மகளே, பிள்ளைகளே உட்கார்ந்துருக்கிறீங்க, வாலிப மகளே, இங்க பாருங்கம்மா, இனி ஒரு நாட்கள்ல உங்களுடைய கூட படிக்கிற நீங்க காலேஜ் படிக்கலாம், இல்லை நீங்க வேலை பார்த்து கொண்டு இருக்கலாம், இல்லை நீங்க ஸ்டடியில இருக்கலாம். அப்படின்னு நீங்க சுவிசேஷம் சொல்ல பழகிக்கோங்க, சரிங்களா? நீங்க பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களை ஒரு தூர பிரயாணத்தை கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். நான் சொல்லி இந்த இடத்துல இருக்கிற எழுதி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கர்த்தர் உங்களை இந்த இடத்துல ஒரு பெரிய ஊழியக்காரியாய் ஒரு தாய்நாடு தேசத்துக்கு, நியூசிலாந்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக விரும்புகிறார். ஒரு பிரசங்கியாய் நீங்க வல்லமையா கர்த்தருக்கு உங்களை பயன்படுத்த போகிறார். நீங்க ஆண்டவருக்காக ஒப்பு கொடுப்பீங்களா? அது உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்ய விரும்புகிறார். அப்ப நம்மளோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது, ஆர்ப்பரித்து நீங்கள் ஆண்டவருக்காக எழும்பும் போது, 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். வாசிங்க வசனம் 2 ராஜாக்கள் 3:17. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கும் இந்த பள்ளத்தாக்கு
தண்ணீரால் நிரப்பப்படும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், உங்கள் வாழ்க்கை வனந்தரமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுடைய பள்ளத்தாக்க கர்த்தர் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். உங்களுடைய களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். உங்களுடைய பேங்க் பேலன்ஸ்ல கர்த்தர் உங்களுடைய ஒரு மீதியான துணிக்கு எடுக்கும்படியாக கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், மற்றவருக்கு கடன் கொடுப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நீங்கள் காட்சியும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இப்படி ஒரு அதிசயத்தை அவர் செய்வார் என்றால், நீங்கள் அவரோடு கூட இருக்கும்போது கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய விரும்புகிறார். மூன்றாவது காரியம், நீங்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டும். நான் ஒரு 10 முடிச்சது. நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 99 அதிகாரம் 2ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது. வாசியுங்கள். உன்னில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உங்களுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். அப்ப நீங்க ஆண்டவர் நீங்க எம்பிரித்து பாடுறீங்க, ஆர்ப்பரிக்கிறீங்க. அடுத்து என்ன பண்றீங்களா? இனி நீங்க என்ன பண்ணீங்க? மகிழ்ந்து களி கூர்ந்துகிட்டே இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில மகிழ்ந்து களி கூறுங்களா இல்லையா? ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில வந்துட்டாருன்னா, நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா எல்லா காரியங்களும் நீங்க என்ன பண்ணுங்க, எல்லா காரியத்திலும் வீட்லயும் சரி, மற்ற காரியங்களையும், உங்களுடைய பிசினஸ்ல இல்ல உங்க குடும்ப சூழ்நிலை எல்லாத்துலயும் நீங்க என்ன பண்ணுவீங்க? மகிழ்ந்து கழிந்து கொள்வீங்க. உங்களோட வாழ்க்கையில துக்கம் இருக்காது, அழுகை இருக்காது, கவலை கண்ணீர் இருக்காது இல்லையா? அப்ப ஆண்டவர் சமூகத்துல நீங்க மகிழ்ந்து களி கூறும்போது அது என்னது? ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுது. ஏசாயா 56:7 சொல்லுது, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும், ஆகையால் என் ஜெப வீட்டிலே அவர்களை நான் மகிழ பண்ணுவேன். அப்ப ஆண்டவருடைய ஆலயம் என்ன எப்படி இருக்குதா? ஒரு ஜெப வீடா இருக்குது. அப்ப அந்த ஜெப வீட்டில நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். அப்போ நீங்க புறஜாதி ஜனங்களை கொண்டு நீங்க இது பண்ணும்போது அது ஒரு மகிழ்ந்து கழிக்கக்கூடிய ஒரு காரணமா இருக்கும்போது தேவன் பிரியப்படுவார். ஒரு ஆத்மா பாவி நிமித்தம் ஒரு ஆத்மா மனம் திரும்பினா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் வீச்சிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலில் தேவாலயம் நிறைந்திருந்தது, சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 16:11 சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் மகிழ்ந்து களி கூறும்போது அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் மகிழ்ந்து களி கூறும்போது வேதம் சொல்லுகிற வாசிங்க. சங்கீதம் 16:11 சங்கீதம் 16:11 கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் மகிழ்ந்து களி கூறும்போது அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு ஒரு நித்திய மகிழ்ச்சி கிடைக்கிறது. சங்கீதம் 23:6 சொல்லுது, நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் போது என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக தங்கியிருப்பேன். அப்ப நீங்க உங்களோட வாழ்க்கையில நீங்கள் மகிழ்ந்து களி கூறும்போது, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைவான ஒரு பலனோடு வாழும்போது உங்களோட வாழ்க்கையில் என்ன? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக இருப்பீங்க. நீங்க ஆண்டவரை விட்டு நீங்க தூரம் போக முடியாது. ஆண்டவரோடு கூட நீங்க மகிழ்ந்து இருக்கும் போது உங்களை பிரிக்க யாராலையும் முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ஆண்டவரோடு கூட இருக்கும்போது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம ஒரு நாள் நம்ம பிரிக்க முடியாது. அப்போ நீங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு மகிழ்ந்து களி கூறும்போது நம்ம பாரத்தை அவர் மேல வைக்கும் போது நம்மளோட வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். பாருங்க, அன்னாள் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய சந்நிதியில் இருதயத்தை ஊற்றி விட்டேன், அவருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது என்று அன்னாள் சொல்கிறது பார்க்கிறோம். அப்போ அன்னாளுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. இன்னைக்கு நமக்கு தயவு கிடைக்குமா? இன்னைக்கு ஆண்டுக்கா நம்ம உண்மையா வாழ்ந்தா நமக்கு தயவு கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ அன்னாளுக்கு அன்னைக்கு ஆண்டுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. அப்போ ஆண்டவருக்கு ஒரு தயவை கொடுக்க விரும்புகிறார், ஒரு இரக்கத்தை அவர் கொடுக்க விரும்புகிறார். அவருடைய காரியத்தினால அவர் உங்களை பெரியவனாக விரும்புகிறார். அப்ப ஆண்டுடைய வார்த்தை நீங்கள் கீழ்ப்படியும் போது அது உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்கள், நீங்கள் மகிழ்ந்து களி கூறும்போது அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். சங்கீதம் 65:4 சொல்லப்படுது, உங்களுடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினாலே திருப்தியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, யோபேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க.
யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ நீங்க மகிழ்ந்து களிக்கும் போது கர்த்தருடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில அவர் செய்ய விரும்புகிறார். கர்த்தருடைய வாழ்க்கையில் நான் செய்தி ப்ரிப்பேர் பண்ணது எனக்கு ஆவியான அந்த வார்த்தை எனக்கு பேசும்படியா எனக்கு கொடுத்தேன். அப்போ கர்த்தருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை அவர் செய்ய விரும்புகிறார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எந்திரித்து பாடணும். நீங்க என்ன பண்ணணும்? அடுத்தது ஆண்டவருக்காக ஆர்ப்பரித்து எழும்பணும். அடுத்தது நீங்க என்ன பண்ணணும்? நீங்க மகிழ்ந்து களிக்கூறும்படியே கர்த்தருடைய வாழ்க்கையை செய்யலாம். ஒருவேளை நீங்க எத்தனையோ வார்த்தைகள் கேட்டுப்போம். நீங்க எவ்வளவு பெரிய பெரிய ஊழியக்காரங்க வார்த்தை பேசினாலும், எந்த மீட்டிங் போனாலும் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரலைன்னா நம்ம அப்படிதான் இருப்போம் இல்லையாமா? அப்போ நீங்க இந்த வருஷத்துல 2025 நான் சொல்றேன், நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், 2025 ஆண்டு ஒரு நிறைவான ஒரு பரிபூர்ணமான ஆண்டாய் இருக்க போகிறது. ஒரு பரிபூர்ணமான ஆண்டாய் இருக்க போகிறது. வருஷத்துக்கு நீர் வந்து கொண்டுதான் இருக்குது. இது வரைக்கும் எப்படி இருந்ததோ நான் சொல்லல. ஆனா இந்த 2025 நான் சொல்றேன், இது ஒரு பரிபூர்ணமான ஆண்டாய், நிறைவான ஆண்டாய் கர்த்தர் உங்களை வைக்க விரும்புகிறார். இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில இந்த காரியம் நிறைவேறல, எனக்கு வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை நான் இருக்கிறேன், என் கற்பத்தின் கனிக்காக நான் காத்திருக்கிறேன், என் கடன் பிரச்சனையோடு கூட நான் இருக்கிறேன், இந்த வீடு நான் கட்டி முடிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்காக ஒரு சொந்த இடத்தை நான் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறேன், நான் வியாதியிலே நான் பல வருஷங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு இந்த நாளில ஒரு தீர்வை கர்த்தர் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பரிபூரணமான மாதத்திலே கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாக என்று கர்த்தர் சொல்கிறார். 1 பேதுரு 5:6 சொல்லுது, அவர்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் நீங்க வைத்து விடுங்கள் என்று வேண்டும் சொல்லுகிறது. நமக்கு லௌகிக கவலைகளினாலே நம்ம இருதயம் பாரப்பட்டு விடுகிறது. தேவையில்லாத உலக பிரகாரமான தேவையில்லாத லௌகிக கவலைகளிலே நம்ம சிக்கொண்டு போகாதபடி நம்ம விழித்திருந்து தேவ சமூகத்தை காத்திருக்கும் போது அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே உங்க கவலைகளை என்ன பண்ணணும்? அவர் மேல நீங்க வைத்து விடும்போது கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். உன் மேலே கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுகிறேன். ஒப்பு கொடுக்கலாமா? எழுந்திருக்கலாமா? நீங்க ஆண்டவரே இந்த இடத்துல நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்க வந்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆண்டவரோட ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. நீங்க இந்த இடத்துல நீங்க வார்த்தையை கேட்டு ஏதோ ஒருவேளை உண்மையா இந்த வார்த்தை எனக்கு தொடப்படுதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க இருதயத்துல கை வச்சு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு விசையா நான் இந்த புதிய ஆண்டுல உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், உங்களுடைய வார்த்தையின்படி நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த வார்த்தை ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. இனி நான் ஆண்டவரே உமக்காக நான் ஓடுவேன், நான் கெம்பீரித்து பாடுவேன், நான் ஆர்ப்பரிப்பேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆண்டவரே நான் உங்களுக்காக இனி நான் ஏதாவது நான் செய்வேன். சொல்லுங்க, வாயை திறங்க. ஆண்டவரே கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிறவங்க இருதயத்துல கை வைத்து நீங்க உயர்த்தி ஆண்டவரே நான் இந்த புதிய ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு ஏதோ ஒரு காதில் வாங்கி மறுகாதில் நான் விடாதபடி ஆண்டவரே இருதயமான பணியை எழுதி வைக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சொல்லுங்க, மாம்சம் பலவீனமானதுதான். சொல்லுங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஒப்பு கொடுங்க. எனக்கு பிரியமான மகனே, எனக்கு பிரியமான மகளே, உன் கர்த்தர் உன் அருகிலே இருக்கிறார். நீங்க ஒப்பு கொடுங்க. புதிய ஆண்டிலே கர்த்தருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்ய விரும்புகிறார். இதுவரைக்கும் காணாத, இதுவரைக்கும் கண்டிராத, இதுவரைக்கும் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் நடுவிலே செய்ய விரும்புகிறார். யோபு 5:9 சொல்லுது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையோ எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையோ உன் வாழ்க்கையில் நான் செய்ய காத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த நாளில ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க. இந்த நாள்ல ஒப்பு கொடுங்க. அப்பா, இந்த நாள்ல நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இந்த புதிய ஆண்டுல தகப்பனே, இந்த புதிய ஆண்டுல நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஆண்டவர் இதுவரைக்கும் ஏதோ நான் சத்தியத்தை கேட்டு ஏதோ எனக்கு மாத்திர வார்த்தையை நான் கேட்டு நான் இருமாப்பா இருந்திருக்கலாம்ப்பா. ஆண்டவரே நான் ஒருவருடைய கண்கள் திறக்கப்படாமல் இருக்கலாம். ஒப்பு கொடுங்க. இந்த புதிய ஆண்டுல ஒப்பு கொடுங்க. இந்த இடத்த விட்டு நீங்க கடந்து போகும்போது நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு சந்தோஷம் காத்திருக்குது, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி காத்திருக்குது, உங்களுக்கு ஒரு அற்புதம் காத்திருக்குது. நான் சொல்றேன், ஒரு அற்புதம் காத்திருக்குது. உங்களை கர்த்தர் கீர்த்தி புகழ்ச்சியாய் வைக்க விரும்புகிறார். என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கறான்னு சொல்லுங்க. ஒரு பாடல் பாடுவோம்.
தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன். கண்ணை மூடி, கண்ணை மூடுறது. எனக்கு பார்க்கிற நேரம் வருகிறது. வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர், ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவரேனும் பூச வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவரேனும் பூச வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். கல்லாத இதயத்தை எடுத்திட வேண்டும், சொல்லுங்க. சதையான இதயத்தை பொறுத்திட வேண்டும். கல்லாட்டீங்களா? கல்லாத இதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான இதயத்தை பொறுத்திட வேண்டும். ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்று, தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். அவை எத்தனை பேர் நாம் தாகத்தோடு இருக்கிறோம்? நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டோம். அல்லேலூயா. சீயோன், எருசலேம், வேற என்னது? என்ன வாக்குத்தத்தம்? சீயோன், சீயோனை கிம்பரித்து பாடு, புதிய எருசலேமே மகிழ்ந்து களிகூர்ந்து. இஸ்ரவேல், சீயோன் என்ன சொன்னாங்க? ஊழியக்காரர், ஊழியர், விசுவாசி. சொல்லுங்க. புதிய எருசலேம் சபை, நல்ல ஒரு ஆழமான சத்தியம், நல்ல ஒரு வாக்கு தத்துவம். இந்த சபைக்கு நல்ல வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். சீயோன், எருசலேம். ஆமென், ஸ்தோத்திரம். விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்தில் ஆண்டவர்களுக்கு தந்திருக்கிறார். அதை அனுபவிக்க போகிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொன்னதை நிச்சயமாகவே செய்யும். ஆமென், சொன்னதை செய்யும் அளவும் உன்னை ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆகையினால் அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக கிரியை செய்யும்படியாக இந்த வாக்கு தத்துவம் இந்த வருஷம் முழுவதுமாக கிரியை செய்ய வேண்டும் என்றார். இந்த கடைசி நேரத்தில் நீங்கள் நல்ல ஒரு அபிஷேகம், ஒரு அண்ணலா அவை ஒரு பவராக நீங்கள் கிளம்பிங்க. அவை இந்த வார்த்தை வல்லமையோடு இந்த வருடம் முழுவதுமாக உன்னை நடத்த ஆரம்பிக்கும். எல்லாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடிக்கொள்ளுங்க, ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க.
அவன் ஒரு வல்லமையோடு கூட நீங்க கடந்து போங்க, சந்தோஷத்தோடு கடந்து போங்க, மகிழ்ச்சியோடு கடந்து போங்க, கெம்பீரித்து பாடுங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஓ ரபா ஷதா ரபா கதிரா வனா ரபா தியா ஓ ரிகரபா கதுரா வலா கரபலா தியா. ஹல்லேலூயா. யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றது கொஞ்ச நேரம் அபிஷேகத்து நேரம் பாருங்க. ஐயா நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஊழியம் பண்ணுகிறோம். எனக்கு பணம் கிடைக்குன்னா எங்களுடைய சர்ச்சையில் நாங்கள் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு ஐயா சொன்னதுனால உடனே நான் கிளம்பிடுவேன். எவ்வளோ தூரம் 3/4 மணி நேரம் பிரயாணம். ரொம்ப வரும்பொழுது தான் பயங்கரமான காற்று. ஆனால் இங்கே நீங்கள் சத்தமே போட மாட்டேங்க. பயங்கரமான அந்த குளிர் காற்று வந்துருச்சு. ஆனால் சொன்னதுக்காக கீழ்ப்படுதல் குறித்து அருமையாக பேசிடுவேன். விசுவாசிகள் நான் எப்படி கீழ்ப்படியணுமா சொல்லுங்க. உதாரணம் யாரெல்லாம் கீழ்ப்படிதலுக்கு உதாரணமாக பேசினாருங்க. கீழ்ப்படிதல் அருமையான. நான் சொன்ன உடனே ஐயாவுக்கு நாங்களாம் ஒன்றா சேர்ந்து ஊழியம் பண்ணுகிறோம். எனக்கு கஷ்டமான நேரத்தில் ஐயா உடனே உதவி செய்கிறேன். அதனால் அவர் சொன்ன வார்த்தை உடனே கீழ்ப்படிதல். ஐயா நான் கரெக்டாக ஒரு 1.5 காலத்துக்கு நான் உதவி கரெக்டாக வருவேன். அதனால் உங்களை நான் இப்பொழுது உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆமை ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த ஊழியர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள். இந்த ஊழியர்களுக்கு தேவன் உங்களை புதிய வருஷத்தில் ஆசீர்வாதமாக போகிற எல்லா கண்களை முடிக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளாக ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும். ஆமை ஸ்தோத்திரம். வார்த்தைகள் நமக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கட்டும். ஓ ராஷாதா ரபாலா தீராமானா ரியா ரபோத ரபாலா. அவை எல்லாம் அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிங்க. ஆமை ஆவிலே நிரம்புங்க. ஹோ ரபாலா ஷிடாபாலா கரா. ஆமை கெம்பீரித்து பாடுங்க. ஆமை மகிழ்ந்து கலிகூறு. மகிழ்ச்சியா இருப்பதுதான் உன்னுடைய பலனாக இருக்கிறது. நீ நல்ல பலன் இந்த வருஷம் முழுவதுமா பலனா இருக்கணுமா, சுகமா இருக்கணுமா, ஆமை மகிழ்ச்சியோடு கடந்து போகும். ஒரு புதிய மகிழ்ச்சி, பரலோக சந்தோஷம் இந்த வேலையில் இறங்கட்டும். எல்லாம் கொஞ்ச நேரம் கூட கண்களை மூடிக்கொள்ளுங்க. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்புங்க. ஆமே ஆண்டவங்களை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. வார்த்தை இன்னைக்கு கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. இந்த வருடம் முழுவதுமாக உனக்குள் ஆமே ஸ்தோத்திரம் இந்த அபிஷேகம் பொங்கி வலிந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஓ ரபா ஷதா ரபாலா துராமானா கரபாலா தியா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ சோரபாலானியா ஹைதி ரபா கதுரபாலா கரபாலா கரபாலா தியா தியா தியா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆண்டு கோட்டீன்ற கத்தினார். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆண்டு கோட்டீன்ற கத்தினார். கொல்லித்தீரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. கொல்லித்தீரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. அவை இப்பொழுதே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. கொல்லித்தீரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. ஆவியில நிரம்புங்க. ஓ ராபா ராபா தீராமானா கரா. ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. கொல்லித்தீரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை 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 ஆவியின் வல்லமை அக்கினியின். ஓ ரவக்கா திரிவிக்கரவல கரவலதியா. ஹல்லேலூயா. வல்லமை 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 அக்கினி பற்றி எரிவதாக. ஓ ரவலக்கா திரவல கரவல துரவல கரவலதியா. ஹல்லேலூயா
ஹalleluya 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 ஒரு கனமல கரமல தினமல கரமல துலமல கராதியா ஆமென் சியோனே கெம்பீரித்து இந்த வருஷம் முழுவதுமாய் நீ போராட போகிறாய் மகிழ்ந்து கலிகூற போகிறாய் புதிய எருசலேம் அவன் இஸ்ரவேலாக கர்த்தருடைய மாற்றி இருக்கிறார் இந்த சந்தோஷத்தோடு நாம் கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடியா எல்லா கரங்களையும் தட்டி கதரை சோதனை பண்ணுங்க சோதனை